ஹாய் டேர்மி செல்ல குட்டிங்களா. ஸோ நம்ம தேர்ட் முச்சமாலேருந்து கண்டினியூ பண்ணலாம். தேர்ட் முச்சம்னா ஜேகேவும் தயங்கும் 2 பேரும் அவுட்டிங் போயிருப்பாங்க. இதான் முச்சம் தான். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த சைடு நம்ம ஜேகே 2 பேருமே அவுட்டிங் போயிட்டு 2 பேருமே செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடைசி நேரம் ஜேகே மனசுக்குள்ளே எப்படியோ வந்து அவனுக்குள்ளேயே பேசிக்கிறான். வில்லியம் சாரி, இதுக்கப்புறம் நான் அவன் கூட இருப்பேன் நானே, எனக்கு தெரியல, ஆனால் இது என்னோட கடைசி மினிஸ்ட். உன் கூட இவ்வளோ ஹாப்பியாக இருந்து உன் கூடயே லைஃப் லாங் ட்ராவல் பண்ணது நினச்சி எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. ஆனால் நீ எனக்கு மிஸ்ஸாக கிடைக்கலன்னு நினச்சி கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்கு. இப்போ நான் இல்லாமல் நீ இருக்கவும் மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தயம். என்னை எவ்வளோ தேடுவேன், எவ்வளோ மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எனக்கு ஒரு வழி தெரியல தயம். என் உயிர் என்னை விட்டு பிரிஞ்சு உன்கிட்ட இருந்து போகுது. அது எப்போ போகும், எப்போ இருக்கும் எனக்கு தெரில. நான் ஒன்று தயம், நீ எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும். நான் இல்லாட்டாலும் நீ என்றைக்குமே ஹாப்பியாக ஒரு லைஃப் உனக்காக உனக்கு பிடிச்ச மாதிரி நீ லைஃப்பை வாழணும். அதை நான் தூரத்துலேருந்து பார்த்து சந்தோஷப்படணும். நீ ஹாப்பியாக இருக்கிறது மட்டும் எனக்கு அது மட்டும் போகுது தயம். இது மட்டும் என் லைஃப் லாங் என்னோடய ஆசையை மட்டும் நிறைவேற்றிடு. இந்த ஜென்மத்தில் சேரும் இல்லைனா அடுத்த ஜென்மத்தில் நம்ம 2 பேரும் லவ்வர்ஸாக இருக்கோம். கடைசியாக என் உயிர் என்னை விட்டு போகும் முன்னாடி கடைசியாக ஒரு வாட்டி ஐ லவ் யூ தயா, மிஸ் யூ டூ தயா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு மனசுக்குள்ளேயே எழுதிக்கிட்டு அவனால் அந்த ஃபீலிங்ஸை வெளியும் காட்ட முடியாமல் அவ்வளோ அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. அவனால் சொல்லக்கூட முடியல பையன்கிட்ட. இதான் நான் கடைசி நின்றுட்டு அவன் கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லவும் முடியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்து அவனுக்குள்ளேயே பேசிட்டு அழுதுட்டு இருக்கான். உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் நம்ம ஜேகே. தயங்கும் அப்படியே ஜேகே தான் கூப்பிடுறான். ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டானே. நம்ம ஜேகேவும் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு நார்மலாக இருக்கிற மாதிரி நம்ம ஜேகேவும் சொல்லு தயம், என்ன தயம், என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, நீ என்ஜாய் பண்ணியா? என்ஜாய் பண்ணேன், ஆனால் நீ தான் அதான் நான் உன் பக்கத்துலேயே இருக்கேனே, அப்புறம் என்ன, என்ஜாய் பண்ணியா இல்லையா? அவுட்டிங் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கனவு. இன்னைக்கு பலிச்சிருக்கு. ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியா? சரி, ஓகே. 1 வீக் ஆச்சு. இங்கே இருந்த ரிட்டன் ஊருக்கு வர போகணும்ல, அப்போ வெயிட்டிங்கில். ஐயோ, அந்த மனுஷனா, வேண்டாமே, நம்ம இங்கேயே இருக்கலாமே, இங்கேயே செட்டில் ஆகிடலாம். அது எப்படிடா? வாய்ப்பே இல்லை. அங்கே எங்கள் அம்மா அப்பாவும் இருக்காங்க. உங்கள் அம்மா அப்பாவும் இருக்காங்கள்ல. நான் போய் தானே ஆகணும். அவுட்டிங் வந்தோம், என்ஜாய் பண்ணோம், திரும்ப போகிறோம், அவ்வளோதான். ஆனால் இங்கே பாரு தயம், சொன்னால் கேட்கணும். மம்மி மிஸ் பண்ணுவாங்க, எங்கள் மம்மியை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அதனால் நம்ம போகலாம், ஓகேவா? சரி, ஓகே, போகலாம். ஜேகேவும் தயங்கும் 1 வீக் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அவுட்டிங்கில் செம்மையாக என்ஜாய் 2 பேருமே க்யூட்டாக லவ்வை ஷேர் பண்ணி 2 பேருக்குமே ரொமான்ஸ் நடந்து அப்பப்போ 2 பேருமே கால் பேசுகிறது, சேட் பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. அவுட்டிங்கில் 1 வீக் என்ஜாய் பண்ணுறாங்க செம்மையாக. 2 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு மறுநாள் அங்கேருந்து ஊர்லேருந்து அவுட்டிங்லேருந்து கிளம்புறாங்க. எப்பவும் போல் நம்ம ஜேகே தான் வந்து கார் ட்ரை பண்ணியிருக்கான். நம்ம தயம் முன்னாடி உட்காந்துருக்கான். 2 பேருமே ரொம்ப நேரம் ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. ஜேகே கார் ஓட்டிகிட்ருக்கான். வேகமாக ஒரு காரு பயங்கர ஃபாஸ்ட்டாக வருது. ஜேகே இந்த சைட் திருப்பலாம் நினைக்கும் போது கரெக்டாக அந்த கார் பயங்கரமாக வேகமாக வந்து மோதிடுது. அந்த கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. நம்ம தயம் அப்படியே மயக்கத்தில் இருக்கான். கொஞ்சம் மயக்கத்தில் இருந்து தெரிஞ்சிடறான். தயம் அப்படியே பார்க்குறான். ஆனால் ஜேகே தயம் மடியிலேயே ஸ்பாட் அவுட்டு. அப்படியே அவனுக்கு செம்ம பிளட் லாஸ் ஆகிட்டே இருக்குது. அப்படியே அவன் கண்ணத்தை ஹோல்ட் பண்ணி அப்படியே பார்க்குறான். நம்ம தயம் தான். ஜேகே கண்ணை திறந்து பாடுறான். டேய் பாடுறான். ஜேகே உனக்கு ஒன்றும் ஆகாது ஜேகே, கண்ணை திறந்து பாரு ஜேகே, ப்ளீஸ் ஜேகே, ஒன்றும் ஆகும், நான் விட மாட்டேன் ஜேகே, கண்ணை திறந்து பாரு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். கண்ணத்தை ஹோல்ட் பண்ணி நம்ம ஜேகே கண்ணத்தை ஹோல்ட் பண்ணி ஹெல்ப் எவ்வளவோ ட்ரை பண்ணான். ஆனால் நம்ம ஜேகேட்டேருந்து ஒரு ரியாக்ஷன் கூட இல்லை. எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஜேகேவை செம்மையாக டைட்டாக ஹக் பண்ணி அவ்வளோ அழுகுறான். அவனால் சுத்தமாக முடியல இதை ஜேகே இந்த நிலமையில பார்க்கும்போது.
என்னால் பார்க்க கூட முடியல. அப்படியே ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்கான். ஜிகே ப்ளீஸ் ஜிகே கண்ணை தூர ஜிகே, உன்னை ஒன்று நான் ஆக விட மாட்டேன் ப்ளீஸ். அவன் கூட லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும், அவன் கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கண்ணை தூர ஜிகே ப்ளீஸ், நான் உன்னை போக விட மாட்டேன். நீ இல்லைன்னா நான் எப்படா இருப்பேன்? நீ எப்படி என்னை விட்டுட்டு போகலாம்? ஜிகே நீ போயிட்ட, நீ யாரெல்லாம் பார்த்துப்பா? நீ தானே என்னை பார்த்துக்கணும். தாயும் இந்த மாதிரி ஜேகேவை ஹக் பண்ணி செம்ம அழுதுட்டு பேசிகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் ஆம்புலன்ஸும் வந்தது. ஸோ நம்ம ஜேகே வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றிடுறாங்க. ஸோ நம்ம தயங்கும் ஆம்புலன்ஸில் ஏறினான். நம்ம ஜேகே வரும்போது ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம தயங்க ஜேகே ப்ளீஸ் ஜேகே கண்ணு தோற ஜேகே, உனக்கு ஒன்றும் ஆகாது ஜேகே, நான் ஒன்றும் ஆக விடவும் மாட்டேன் ப்ளீஸ் கண்ணு தோற அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு கண்ணு தோற ஜேகேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அழுதுகிட்டே சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம தயங்கு ஒவ்வொரு நல்லது கேட்குது அப்படின்னு எதுவோ கண்ணை திறந்து பார்த்துட்டு தயா லவ் யூ கிட்டேன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்படியே கண்ணை மூடிடுறான் அவன் ஜேகே. கண்ணு மூட ஜேகே ப்ளீஸ் ஜேகே, ப்ளீஸ் ஜேகே லவ் யூ மிஸ் யூ ஜேகே, கண்ணு தோற ஜேகே ப்ளீஸ் ஜேகே. நம்ம தான் இந்த மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு அப்படியே ஹக் பண்ணியிருக்கான் ஜேகேவை. ஸோ 2 பேருமே ஆம்புலன்ஸ்லேருந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல் வந்து ரீச் ஆகிடுறாங்க. ஸோ அப்படியே நம்ம ஜேகேக்கு ட்ரீட்மெண்ட் வந்துருக்கு. நம்ம தயம் இங்கே செம்மையாக உட்காந்து அழுதுட்டுருக்கான். தினத்தில் இது பேரண்ட்ஸ்க்கும் வந்து இன்ஃபார்ம் போயிடுது, ஃப்ரெண்டுக்கும் ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இன்ஃபார்ம் போயிடுது. ஸோ எல்லாருமே இங்கே வந்துடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ நம்ம தயங்க அப்படியே தேம்பி அழுதுட்டுருக்கான். ஸோ ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஸோ தயங்க தான் போய் கம்ஃபர்ட் பண்ணியிருக்காங்க, ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு. டாக்டரும் வெளியே வந்துடுறாங்க. ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் டாக்டரை போய் விசாரிக்கிறாங்க. டாக்டர் அவனுக்கு எப்படி இருக்குது? மிஸ்டர் ஐம் சாரி இறந்துட்டார். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? இறந்துட்டானா? இப்படி ட்ரீட்மெண்ட் தான் நீங்கள் பார்த்துருந்தீங்களே. ஸோ நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னு தான் நினச்சோம். வர்றதுக்கு முன்னாடியே அவரை விட்டு அவர் உயிர் பிரிஞ்சிருச்சு. ஸோ ஸ்பாட் அவுட். கொஞ்சம் லேட் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக உயிர் காப்பாற்றிருக்கலாம். ஆனால் வர்றதுக்கு முன்னாடியே அவர் இறந்து போயிருக்கார். ஸோ அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஐம் சாரி. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? வர்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு உயிர் போயிடுச்சா? எஸ். இல்லையா டாக்டர், வேறு ஏதாவது பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்த்து உயிர் கொடுக்கறதுக்கு வேறு எதுவுமே இல்லையா? இல்லை, முடியாது, வாய்ப்பில்லை. ஸோ அவர் இறந்துட்டார். ஸோ இறந்ததுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் மிஸ்டர் ஐம் ஃபெயிலியர் தான். இந்த பேப்பரில் சைன் போட்டு போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் பாடி வாங்கிக்கோங்க. ஓகே மிஸ்டர் ஐம் சாரி. ஸோ டாக்டர் இந்த மாதிரி நம்ம ஜின்னுகிட்ட சொல்லிட்டு ஸோ அவர் வாட்டிக்கு போயிடுறாரு அவர் வேலையை பார்க்க. ஸோ நம்ம ஜின்னுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே ஃபுல்லாக பிளாங்க் ஆகிருக்கான். நம்ம ஜின்னு அப்படியே திரும்புகிறான். ஸோ நம்ம ஜின்னுக்கு செம்ம ஷாக்கு. ஓகேடா, இந்த எபிசோட் மாதிரி நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். டாக்டர் இந்த மாதிரி ஜின்னுகிட்ட சொல்லிட்டு போனதுக்கப்புறம் நம்ம ஜின்னு திரும்பும்போது எதுக்கு செம்ம ஷாக் ஆனோம், அந்த பர்சனை பார்த்தா எதுக்கு இவ்வளோ செம்ம ஷாக் ஆனோம். ஸோ அந்த பர்சன் யார்? ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ நான் கிளம்புற டைம்ச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விச் அப்ரேஷன் மட்டும் திங்கள் லவ் இஸ் பாய்.